தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு குறைந்தபட்ச இடங்கள் இல்லாத நிலையில் தடுமாறும் நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆட்சி அமைக்கும் அளவுக்கு இடங்களை பெற்று இன்னும் கூடுதலாக சில இடங்கள் தேவைப்படுகின்றன என்கிற நெருக்கடிக்கு அது தள்ளப்பட்டு விட்டது. ஆக இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், வேகமாக தாவேகாவுக்கு ஆதரவு என்ற முடிவை எடுத்து அவர்களோடு கைகோர்த்து விட்டது. யாரும் எதிர்பார்க்கவில்லை, இவ்வளவு வேகமாக அவர்கள் இந்த முடிவை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்த நிலையில்தான் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிற இடதுசாரி கட்சிகள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள், அந்த முடிவை நாம் காத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த முடிவின் அடிப்படையில் நாமும் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கருதி அதை வெளிப்படையாக அறிவித்தேன். இதுவும் உங்களுக்கு தெரிந்த செய்திதான். நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பது என்று இடதுசாரிகள் முடிவெடுத்தார்கள். அந்த முடிவை அவர்கள் 8ஆம் தேதி அறிவிக்கிறார்கள். அந்த முடிவை ஒட்டி நம்முடைய மாநில உயர்மட்ட குழு, உயர்நிலை குழு மாலை 6 மணிக்கு ஆன்லைன் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. 8:45 மணிக்கு தான் இரவு முடிந்தது. அன்றே ஏன் அறிவிக்கவில்லை என்று பலரும் விமர்சிக்கிறார்கள். விமர்சிக்கிறவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். எப்போதும் நம் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள், நம்மை விமர்சிப்பதை மட்டுமே தொழிலாக கொண்டவர்கள், நாம் என்ன செய்தாலும் அதற்கு தவறான உள்நோக்கம் கற்பிக்கக்கூடியவர்கள். ஆகவே அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. இடதுசாரி கட்சிகள் எப்படி மாநில குழுவை கூட்டி ஒரு பொது கருத்துக்கு முடிவுக்கு வந்ததோ அதை போல நாமும் நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்களுடன் கலந்து பேசித்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்பதை இடதுசாரி கட்சிகளுக்கு ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம். எனவே 8ஆம் தேதி 4 மணிக்கு அவர்கள் அறிவித்தார்கள் என்றால் 4 மணிக்கே நாம் அறிவிக்க வேண்டும் என்று அதற்கு பொருள் இல்லை, அல்லது 5 மணிக்கே அறிவிக்க வேண்டும் என்றும் பொருள் இல்லை. அந்த முடிவை நம்முடைய உயர்நிலை குழுவிலே வைத்து விவாதிப்பது, அதற்கு நமக்கு கால அவகாசம் தேவை. அதை இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களுக்கு நாம் சொல்லிவிட்டோம். அவர்களும் புரிந்து கொண்டார்கள், அதற்கு இசைவும் தந்தார்கள். நீங்கள் சுதந்திரமாக உங்கள் கட்சி உயர்நிலை குழு என்ன முடிவெடுக்கிறதோ அதன்படி முடிவெடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிக்கும் பிளாஸ்ட் திரைப்படம் உங்கள் திரையரங்குகளில் உலகமெங்கும் மே 28 முதல்